நான் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கிறேன். அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை. நான் தினம் தினம் அவர்களுடன் போராடுகிறேன். நான் அவர்களுடன் கொள்கை ரீதியில் முரண்படுகிறேன். நான் நாடாளுமன்றத்திற்குள் செல்கிற போது பாரதிய ஜனதா எம்பிக்கள் என்னை பார்த்து, இந்த மனிதன் நம்மை 24 மணி நேரமும் தொந்தரவு செய்கிறார் என்று என்னை சுட்டிக்காட்டி பேசிக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. என்னுடைய மரியாதை நாடு முழுவதும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. 55 மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நான் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டேன். என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. எனக்கு தரப்பட்டிருந்த அரசு பங்களா திரும்ப பெறப்பட்டது. நான் அவர்களிடம் சாவியை தரும்போது சொன்னேன், இந்திய நாட்டில் எனக்கு லட்சக்கணக்கான இல்லங்கள் இருக்கிறது. என் வீடு கேரள மக்களின் இதயங்களில் இருக்கிறது. என் இல்லம் உத்தரப்பிரதேச மக்களின் இதயங்களில் இருக்கிறது. என் வீடு தமிழக மக்களின் இதயங்களில் இருக்கிறது. அசாம் மக்களின் இதயங்களிலும் வசிக்கிறேன். நான் 4000 கிலோமீட்டர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடந்தேன். என்னுடைய ஒரு முழங்கால் இன்னும் வலிக்கிறது. 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் கேரள முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் பாரதிய ஜனதாவை சாடிக்கொண்டிருக்கிறேன். கேரள முதலமைச்சர் 24 மணி நேரமும் என்னையே சாடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் குழப்பமே.